டொயோட்டா அப்படின்னு சொன்னாலே ட்ரஸ்டபிளான பிராண்ட் அப்படின்னு நம்பி வாங்கினா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்டர்நெட்ல இந்த இன்சிடென்ட் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னோவா அப்படிங்கிற பேர் ரிலையபிலிட்டி, கம்ஃபர்ட் மற்றும் டொயோட்டாவோட லெஜெண்டரி இன்ஜினியரிங்க்கு பெயர் பெற்றது. இதன் காரணமா கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா டொயோட்டா இன்னோவா ஃபேமிலிஸ், ஃபிளீட் ஆபரேட்டர்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவலர்ஸ் அப்படின்னு பலருக்குமே பிடித்தமான காரா இருக்கு. இதனால மற்ற கார் நிறுவனங்களோட கார்களை கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் குறைவா இருந்த போதும் கூட டொயோட்டா கார்களை பல லட்சம் அதிகமாக கொடுத்து இந்திய மக்கள் வாங்குறாங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய டீலர்ஷிப்ஸ்க்கு ஒரு புதிய சர்வீஸ் ஹிண்ட் கொடுத்திருக்கிறதா தெரியுது. பொதுவா கம்பெனி தரப்புல இருந்து அவங்களுடைய கார்களுக்கு ஏற்படுற டிஃபெக்ட்ஸ் மற்றும் அதற்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்வீஸ் ஹிண்ட் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா இன்னோவா ஹைக்ராஸ்க்கு கொடுக்கப்பட்ட சர்வீஸ் ஹிண்ட்ல ஏர் ஃபியூல் ரேஷியோ சென்சார் ஒயர் பல கார்கள்ல பிரச்சனைக்கு உள்ளாகிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் இந்த சென்சாருக்கு போற ஒயர்கள் எந்த விதமான கவரிங்கும் இல்லாம டைரக்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதன் காரணமா எலிகள் மற்றும் நாய்கள் கடித்து பல கஸ்டமர்ஸ் இந்த சென்சார் வேலை செய்யல அப்படின்னு ரிப்பேர் ஒர்க்குக்கு வந்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. டொயோட்டா தரப்புல இருந்து இந்த ரிப்பேருக்கு வரும்போது செக் இன்ஜின் லைட் வார்னிங் தெரியும், விசிட் டீலர் அப்படிங்கிற எரரும் கிளஸ்டர்ல தெரிய வரும். இன்னோவா ஹைக்ராஸை யூஸ் பண்றவங்க உடனே டீலர்ஷிப்ல போய் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாங்க. பட் டொயோட்டா இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் கவரை இந்த இன்னோவா ஹைக்ராஸ்க்கு பொருத்துமாறு சர்வீஸ் மற்றும் டீலர்ஷிப்புக்கு அறிவுறுத்திருக்காங்க. மேலும் இந்த ப்ரொடெக்டிவ் கவருக்காக 7000 ரூபாய் சார்ஜ் பண்ணணும், அதுவும் கஸ்டமர் கிட்ட இருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை விட மிக குறைவா இருக்கிற டொயோட்டா ஹை ரைடர் கார்ல ஏற்கனவே இது மாதிரி ப்ரொடெக்டிவ் கவர் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னோவா ஹைக்ராஸ் மாதிரி கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகிற ஒரு கார்ல மேனுஃபேக்சரர் இந்த ப்ரொடெக்டிவ் கவரை டிஃபால்ட்டா கொடுக்காதனால இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ சென்சார் ஒயர்ஸ் அடிக்கடி கட் ஆகி பல கஸ்டமர்ஸ்க்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ சென்சார் 15000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. வேற ஏதாவது பிரச்சனை காரணமா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் சொல்லப்படுற இசிஎம்ஏ ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இவ்வளவு டெலிகேட்டான ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி வச்சது டொயோட்டாவோட இன்ஜினியரிங் ஃபால்ட்டே தவிர கஸ்டமருடைய ஃபால்ட் கிடையாது. இந்த ஃபால்ட்டுக்காக டொயோட்டா நிறுவனம் வாலண்டரியா கால் பண்ணி இந்த ப்ரொடெக்டிவ் கவரை ஃப்ரீயாவே கொடுக்கறது தான் ஒரு ப்ராப்பரான மேனுஃபேக்சர் செய்ய வேண்டிய விஷயம். பட் மாறாக டொயோட்டா மாதிரி ஒரு நிறுவனம் இந்த ப்ரொடெக்டிவ் கவருக்கு சார்ஜ் பண்றது மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு இது தெரியப்படுத்தாமே இருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காகவே இருக்கு. இதன் காரணமா இன்டர்நெட்ல டொயோட்டா பிராண்ட் மேல ஏற்கனவே நம்பிக்கை வச்சிருந்தவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. மற்றவர்கள் ஒரு கார் பிராண்ட் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சு மக்கள் வாங்க ஆரம்பிச்சா இது மாதிரி தான் அதிக விலை வைத்து கார்களை விற்பாங்க, உங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவோட இந்த நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.